பனானா ஏய் பனானா ஏம்மா ஆச்சுங்க? அத கூட்டல. எப்ப கூப்பிட்டீங்க? அத பனானா பனானா கூட்டல. அது யாருமா? ஏய் நீ என்னைய விக்கிற? வாய பயம். இதுக்கு தான் இங்கிலீஷ்ல பனானா சொல்றது. ஏய் என்ன தமிழ்நாட்டுல வந்து டச் புஷின்னு இங்கிலீஷ் பேசிட்டு தமிழ் பேசுவோய். ஏய் don't touch me. I don't like anyone touching me and kissing me. அக்கா என்ன சொல்லுது? அக்காவே கிச்சு முச்சு போட்ட கூடாதுன்னு சொல்லுது. இல்லக்கா? You bloody boatman. Yeah. You bloody fisherman. Yeah. You bloody idiot. Yeah. என்னடி டச் புஷி இச்சு கிச்சு? Banana, 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 tinana, tinana, tinana. Tanana, 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 sonana, sonana, sonana. You touch me, touch me, touch me, oh Lakshmi, Lakshmi, Lakshmi. You kiss me, kiss me, kiss me, oh Lakshmi, Lakshmi, Lakshmi. Banana, 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 banana. Hey, banana, banana, banana. Hey, banana, banana, banana. Hey, ichakachi, chakachi, chakachi, ichakachi, chiki, ichakachi, chiki, ichakachi, chakachi, 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 chiki, ichakachi, chiki. எங்க மக்கள் நினைச்சா இரவல பிரிச்சா சிக்காத மீனிங்லே தப்பு தண்டா புரிஞ்சா ஆவி இங்கே குடிச்சா தப்பாதம்மா குடிச்சா உப்பு தண்ணி குடிச்சு வந்த வண்டி மின்னல் மழை இடியில் நின்ற வண்டி பம்பு தும்பு பழத்தா கட்ட வண்டி ஒத்துக்கிட்டு ஒதுங்கு குப்ப வண்டி என்னோடு என்னாலும் முட்டாதே முண்டாவே முன்னாலே தட்டாது Banana, banana, banana. Banana, banana, banana. Banana, banana, banana. Banana, banana, banana. You touch me, touch me, touch me, oh Lakshmi, Lakshmi, Lakshmi. You kiss me, kiss me, kiss me, oh Lakshmi, Lakshmi, Lakshmi. Hey! Banana, banana, banana. Banana, banana, banana. Banana, banana, banana. Banana, banana, banana. எனக்கு என்ன பண்ண பாரு இரு உத நான் என்ன பண்ற பாரு பொண்ணு உடிச்ச சீக்கிரம் இறங்குடா. ஐயோ ஏண்டா பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே அடிபடுதே. ஒருவேளை ஜோசியம் சொன்னது சரியா இருக்குமோ? அடச்சை, அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு இந்த கையில இடுப்புல கட்டண்டா. தூக்குங்கடா. தூக்க வேண்டியதா இருக்கு. ஐலசா டேய், என்னடா வாசல்லயே பயப்பட்டுறாங்க? சம்பந்தம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளாரே விடுவானுங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பயக்கல விடா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நான் தான் கல்யாண பொண்ணு. அம்மா உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் கூட்டிட்டு வரேன். அம்மாவா? என்னடா பொண்ணு பார்த்த? கல்யாண பொண்ணுக்கா அம்மாவுக்கா? பொண்ணுக்கு தானுங்க. இது ஒரு வித்தியாசமான குடும்பங்க. என்ன வித்தியாசமான குடும்பம்? வழக்கமா அம்மா தான் பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டி வருவாங்க. இது என்ன பொண்ணு போய் அம்மா கூட்டி வரும்னு சொல்றது? சே 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 சே. குழப்புறாங்களே. வணக்கங்க. நான் தான் பொண்ணோட அம்மா. இவர் தாம்மா மாப்பிள்ள. கொஞ்சம் இருங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். அப்பாவா? அவர் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. அது ஒண்ணு இல்லைங்க, இது வரைக்கும் வந்த மாப்பிள்ளை எல்லாம் அடி வாங்கிட்டு போனாங்க. இந்த மாப்பிள்ளையாவது நல்லபடியா அமையணுமேன்னு ஒவ்வொருத்தரா நல்ல நேரம் பார்த்து வரோம்.
இங்க வந்தா இவனை நம்பாதீங்க பாடு. அரமண்டையில நடுக்கோடு வேற. இவர் தாங்க என் அப்பா. பாப்பீங்க உங்க வாய் பொந்து வாயில நல்ல வாயி. அவ இன்னைக்கு சொல்றா புட்டுதா. ஐயோ நான் படகுல வரல. ஒண்ணு பாக்க போறியா? ஒண்ணு பாக்க போவேன். நல்லா ஒரு கல்யாணம் வேணும். ஒண்ணு பாக்க போறேன். உன் வலையெல்லாம் என்ன ஆச்சுன்னு பாத்தியா? உன் கார் இப்ப என்ன ஆகுதுன்னு பாரு. என் பார்ட்னர் தங்கச்சியோட காரை கடல்ல போட்டு வந்துட்டியா? ஆமா.
நான் உன்னை கூப்பிட்டேனா? எதுக்கு வீடா வந்து அடி வாங்குற? ஐயோ, என் மானம் எல்லாம் போச்சு. சீ. சாதாரண ஆள் இல்ல, கிங் ஃபிஷர். இனிமே இந்த வெட்டி கும்பலோட சுத்தாத, தனியாரு. நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். முத்தழகு, அவனுக்கு பேய் ஓட்ட நீ வேப்பர் அடிச்ச, சாமி இவனுக்குள்ள புடிச்சிருச்சு. எவன்டா என் காரை கட்டுமரத்துல ஏத்திட்டு போய் கடல்ல போட்டவன்? யாரா? நான் தான். என் கட்டுமரத்துல என் காரை எடுத்துட்டு போய் கடல்ல போட்டு வந்திருக்கியே, உனக்கு என்ன தைரியம்? முதலாளி, எங்க வலை மேல உங்க தங்கச்சி காரை ஏத்தி அறுத்துருச்சு. வலை உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாதிரி. வலை என்னோட தானடா? 1000 ரூபாய் வலைக்காக பல லட்சம் ரூபாய் காரை கொண்டு கடல்ல போட்டு வண்டியடா. உங்க கார் லட்சம் ரூபாய் இருக்கலாம், கோடி ரூபாய் இருக்கலாம். ஆயிரக்கணக்கான மீனவர்களோட உழைப்புக்கு என்னங்க வேலை? ஒரு பொண்ணு அவ கழுத்துல இருக்கிற தாலி எப்படி தெய்வமா மதிக்கிறாளோ அதே மாதிரிதான் நாங்க எங்க மீன் பிடிக்கிற வலையை மதிக்கிறோம். இனிமே நீ கட்டுமரத்தை தொடக்கூடாது. மீன் பிடிக்க கடலுக்கு போக கூடாது. வசதி இருந்தா படகு வாங்கு, இல்லன்னா நீந்தி போய் மீன் பிடி. முத்தழகு அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக அப்படி செய்யல, எங்க எல்லாருக்காக அப்படி செஞ்சான். உன் தங்கச்சியோட செயல் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்ல, எங்க மீனவ சமுதாயத்துக்கே ஏற்பட்ட அவமானம். முத்தாளுக்கு படைய தொடலாம், நாங்க யாரும் தொடவே மாட்டோம். தொட வேண்டாம், யாரும் தொட வேண்டாம். ஒழுங்கா எங்கிட்ட வாங்கின முன்மணத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வட்டியோட கொண்டாந்து என் வீட்டுல கொடுக்கல, எவ பொண்டாட்டி கழுத்துல தாலி தங்காது. நேத்து வரைக்கும் அந்த மீன்காரனை பார்த்தாலே வெறுப்பா இருந்தீங்க. அவன் காரை கடல்ல போட்டதுக்கு பாராட்டுறீங்க. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எந்த பொண்ணா இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சிருப்பா. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. கோவத்திலையும் புத்திசாலித்தனத்தை பாராட்டுவேன். அவர் என்ன கார்ல இருந்து வெளியே தள்ளி காரை கொண்டு போய் கட்டுமரத்துல வச்சு அத கடல்ல போட்ட அழகு இருக்கே, அவர் பேருக்கு ஏத்த மாதிரி முத்தழகுதான்.